இது ஒரு விளம்பர மாடல் அரசு அப்படிங்கிறதுக்கு இது மீண்டும் ஒரு உதாரணமாக நான் பார்க்குறேன். ஏன்னா, இறந்து போன அந்த பள்ளி சிறுவனுக்கு 3,00,000 ரூபாய் அப்படிங்கிறது நிவாரணமா அறிவிக்கப்பட்டிருக்குது. ஸோ இன்சிடென்ட் நடந்தது எங்க அப்படிங்கிறது தெரியும்னு நினைக்கிறேன். இது இன்னைக்கு ஆல்மோஸ்ட் எல்லா மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவும் கேரி பண்ணியிருக்காங்க. பட் என்ன இதுலயுமே ஒரு துரதிருஷ்டவசமான ஒரு விஷயம்னா, இது எந்த ஒரு டெலிவிஷன் சேனலும் இது ஒரு டிபேட்டா பிக் பண்ணவே இல்ல. கல்வியில் சிறந்த தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு பள்ளிக்கல்வித்துறை சார்பாக ஒரு மிகப்பெரிய விழா எடுத்தா, அதை வச்சுக்கிட்டு 3 நாளைக்கு ஆத்துன்னு ஆத்தக்கூடிய இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாஸ் இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வை பற்றி ஒரு விவாதம் எடுத்திருக்க வேண்டும். நன்றாக உனக்கு நினைவுல இருந்துச்சுன்னா, அந்த ரேடியல் ரோடுன்னு சொல்லுவாங்க. பலவரம் காடு அந்த ரேடியல் ரோட்ல ஒரு பேனர் ஒண்ணு சாலையில் வைக்கப்பட்டிருந்தது. ஒரு பேனர் ஒண்ணு பறந்து போய் விழுந்து ஒரு ஐடி ஊழியர் ஒருத்தங்க இறந்து போயிட்டாங்க. ஜெய்ஸ்ரீன்னு நினைக்கிறேன் அந்த தங்கையினுடைய பெயர். ஸோ அந்த ஒரு நாள் அந்த நிகழ்வை வைத்து ஒரு வாரம் இங்க இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த ஊடகங்களும் இங்க இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த சமூக ஊடகமும் விவாதம் செய்து கொண்டிருந்தது. ஒரு சின்ன பையன், ஒரு 7ஆம் வகுப்பு படிக்கிற ஒரு பையன் இறந்து போயிருக்கான். திருவள்ளூர் மாவட்டத்துல ரொம்ப பக்கத்துல, சென்னையில ரொம்ப பக்கத்துல. அமைச்சர் பேசியிருக்கிறார். பார்த்திருப்போம்னு நினைக்கிறேன். எல்லாருமே பார்த்திருப்போம். அன்பில் மகேஷ் வந்து ஆமா உயிர் போயிடுச்சு, வருத்தத்துக்குரிய விஷயம் தான், என்ன சொன்னாலும் இந்த உயிரை வந்து நம்ம காப்பாற்ற முடியாது, பின்னாடி இருக்கக்கூடியவர்கள் குற்றவாளிகளாக தான் நான் கருதப்படுவோம் அப்படின்னா அதுக்கு முதல் குற்றவாளி நீங்க தான். நான் வெளிப்படையா சொல்றேன், முதல் குற்றவாளி நீங்க தான்.